அக்கா அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுக்கா. சொல்லுமா வசந்தி, என்ன விஷயம்? ஏக்கா, எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்க தெரியுமா? இதை மட்டும் கேட்ட நீ ஆடி போயிடுவ ஆடி. சொல்லு, என்ன பிரச்சனை? ஏக்கா, நான் எவ்வளோ பதறி போய் வந்திருக்கேன், நீ என்னவோ சாதாரணமாக என்ன பிரச்சனைன்னு கேட்குற? நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்டா உனக்கு அப்படியே கொலையே நடுங்கும் பார்த்துக்க. என்னடி சொல்லு. ஏக்கா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு மூஞ்சி உம்முன்னு இருக்கு? என்ன எதுவும் சண்டையா வீட்டில்? ஆமாம், சண்டை இல்லைனா தான் அதிசயம். வாழ்க்கையே வெறுத்து போயிடுச்சுமா. யாரை நம்புறது யாரை நம்ப வேணான்னு எதுவும் தெரிய மாட்டேங்குது. எல்லாம் அவங்கவுங்க தேவைக்காக நம்மக்கிட்ட வந்து பழகிறாங்களே தவிர மற்றதுக்கு எதுக்கும் நம்மளை ஒரு ஆளை கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்னக்கா, யாரை சொல்கிற நீ? எதுக்கு இப்போ இந்த மாதிரியெல்லாம் பேசுகிற? யார் உங்ககிட்ட தேவைக்காக வந்து பழகுனது? ஏக்கா, நீ சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. வேற மாதிரி சொல்லு. ஆமாண்டி, எல்லாரையும் தான் சொல்கிறேன். எல்லாரும் அவங்க தேவைக்காக தான் நம்மக்கிட்ட பழகுறாங்கடி. காரியம் ஆகணும்னா நம்ம காலை கூட பிடிப்பாங்க போல இருக்கு. காரியம் ஆகி முடிச்ச பிறகு எல்லாரும் நம்மளை கழட்டி விட்டு காலை வர விடுறவங்களா தான் இருக்காங்க. அதை நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏக்கா, நீ பேசுறதெல்லாம் என்னவோ என்ன சாக்கு வச்சு பேசுற மாதிரி பேசுற. என்னக்கா பண்ண நானு? சொல்லுக்கா. உனக்கு பிடிக்காத, உனக்கு தெரியாம ஏதாவது செஞ்சிருந்தேன்னா பலாருன்னு 4 அரை அரைஞ்சி ஏன்டி இப்படி செய்யறேன்னு என்கிட்ட கேளு. ஆனா இப்படி பொடி வச்சுலாம் பேசாத, எனக்கு பிடிக்காது. உன்னையும் சொல்லலட்டி, உன்னையும் நான் எதுக்கு சொல்ல போறேன்? நீ கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் என் கூடவே இருக்க. உன்னையும் நான் அனாவசியமா பேச போறேன். ஒரு சிலரை சொன்னேன், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மொழி பிதுங்கி போய் உக்காந்துருக்கேன் நான். காசு பணம் கையில் இருக்கிற வரையும் தான் காக்காவாக இருந்தாலும் நம்ம வீட்டு வாசலுக்கு வந்து காக்கான்னு கத்துது. அப்படி நம்மக்கிட்ட 1 ரூபா இல்லை, நம்மளால 1 ரூபாய்க்கு புண்ணியம் இல்லைன்னு தெரிஞ்சா நம்ம காலுக்கு மாற்ற செருப்பு கூட நம்ம காலை விட்டு கழனி ஓடுது. என்ன பண்ணுறது? எல்லா மனசாலும் எப்படி இருக்காங்கன்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிறேன். ஐயா பாவனை செய்ய போய் இப்போ குய்யா குய்யான்னு கத்த வேண்டியதாக இருக்கு. யாருக்கு என்ன செஞ்ச? நீ பேசுறது ஒண்ணுமே எனக்கு விளக்கல. எதா இருந்தாலும் நேரா சொல்லு. யாரு என்ன பண்ணா? ஆமா, சொல்லி என்ன தாவ போகுது? நான் என்ன செய்ய போறேன்? இந்த விஷயத்தை எப்படி சொல்ல போறேன் அந்த மனுஷங்கிட்ட? என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியல. சரிம்மா, நீ என்னவோ சொல்லணும். நீ அது என்ன? ஏக்கா, நீ ஏன் இப்போ கவலையில் இருக்க? உங்ககிட்ட நான் இதை சொன்னா அப்புறம் வேணாம், சொல்லலை, எதுவும் இல்லை. நாம கவலைப்படுறாங்க. கவலைப்பட்டு மட்டும் என்ன ஆக போகுது? கவலைப்பட்டு எல்லாம் மாறிட போதா என்ன? எது நடக்குமோ அதுதான் நடக்கும். அதுக்காக இதுக்காகன்னு எல்லாத்துக்காகவும் கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துருந்தா நம்ம உடம்பும் நம்ம மனசும் தான் வீணாக போகும். என்ன பிரச்சனை சொல்லு. அது நான் எப்படி இதை உங்ககிட்ட சொல்கிறது? அது என்னன்னா, நீ என்ன பண்ணுவேன்னு தெரியல. வா, பிடிச்சத உக்காரு. ஏண்டி, வந்த வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறத விட்டுப்பட்டு உட்கார சொல்கிறேன். என்னன்னு சொல்லுடியே. ஏக்கா, அங்கெல்லாம் எதுவும் பேச முடியலன்னா எங்கள் கம்மாய்க்கு கூட்டு வந்து உன்னைய வச்சு பேசுகிறேன். இரு சத்தனா இரு, இங்கேயாவது மனசு விட்டு பேசிட்டு போகும். அடியே, என்னடி 4 பேர் ஒதுங்குற இடத்துல வந்து உட்காரு பேசலாங்கிற? என்ன விஷயம்னு சொல்லு. அட உக்காருக்கா, இப்படி உக்காரு சத்த. பொறுமையா வீட்டுக்கு போகலாம். இப்போ என்ன? ஏக்கா, நம்ம சுப்பு இருக்கான்ல? ஆமாம், சுப்புக்கு என்ன? அவனுக்கு கல்யாணம் முடிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். சரிடி, அதனால இப்போ என்ன? இது என்னம்மா கேட்டால் பயந்துருவா, ஆடிடுவா, அடங்கிடுவேன்ன? இதில் என்ன இருக்குது? சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே? ஆமாம், சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். உண்மையான விஷயமே இனிமே தான் சொல்ல போகிறேன். நீ சந்தோஷப்படுறியா இல்லை ஆடி போறியான்னு இனிமே தான் உனக்கு தெரியும். ஏக்கா, அன்னைக்கு நம்ம சின்ன பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்ல, அப்போ என்ன நடந்துச்சுன்னா? என்னாச்சு? என்ன நடந்தது? அன்னைக்கு தங்கத்தோட நாத்தனா உங்க வீட்டுக்கு வந்திருந்தாள்ல. என்னைக்கே தங்க நாத்தனா எங்க வீட்டுக்கு வந்திருந்தா? ஏக்கா, அதான் சின்ன பொண்ணு வீட்டுக்கு நம்ம போயிட்டு வந்தோமே, அப்பதான்க்கா. உனக்கு தெரியாது? இல்லையடி, நான் அவளை கண்ணால கூட பார்க்கலையே. ஏக்கா, நம்ம போயிட்டு வீட்டுக்கு வரவும் அவள் கிளம்பவும் சரியா இருந்தது. அதனால நீ பார்த்துருக்க மாட்டேக்கா. ஏண்டி, அப்படி வந்திருந்தா மாமா சொல்லியிருப்பாருல மீனாட்சி வந்தானே. இல்லையே, மாமாவும் என்கிட்ட எதுவும் சொல்லலையே. மாமா சொல்ல கூட மறந்துருக்கலாம். அவள் அன்னைக்கு வந்தாக்கா. சரி, அப்போ தெரியல என்னன்ட்டு சொல்லு. என்னாச்சு? அவள் வந்ததுக்கும் என்ன? அன்னைக்கு அவன் நான் அப்படி வீட்டுக்குள்ளே போகிறேங்க. சுப்புவும் மீனாட்சியும் வாசலில் நின்று பேசிட்டு இருந்தாவன். நான் நேராக போயிட்டேன். போகையில் என்ன பேசிக்கிட்டாவன்னா, போவாதான்னு இவன் சொல்கிறான். அவன் நான் போகிறேன்னு கையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான். 2 பேரும் ஃப்ரெண்டுவ, அதனால பேசியிருப்பாவ கொண்டிருப்பாவ. அதுக்கு என்னடி இப்போ உனக்கு? அதுக்கு சந்தேகப்பட்டுட்டு நிற்கிறியா? என்ன வசந்தி, நீ இப்படியெல்லாம் இருக்கா? நம்ம வீட்டு பிள்ளையெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. ஐயோ, சொல்கிறத முழுசாக கேளுக்கா. ஆமாம், நீ என்ன சொல்லுவேன்னு தெரியாது. அவன் 2 பேரும் பேசுறத பாட்டுப்பட்டு என்ன 2 பேரும் லவ் பண்ணுறவன்னு சொல்ல போறியா? ஐயோ, பேசுறத மட்டும் நான் பார்க்கலக்கா. வேற என்னத்தை பார்த்தேன்? அதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்றது? ஏக்காவே 2 பேரும் கிட்ட கிட்ட நின்றுகிட்டாவக்கா. நின்று பேசிட்டுமே, நம்ம மட்டும் பிள்ளை தானே. ஐயோ அக்கா, கிட்ட கிட்டன்னு அப்படி இல்லை. பரவ எப்படி? சத்தமா சொல்லுடி, ஒன்னும் காதல வேலை. இது யாரு இருக்கா? சத்தமா சொல்லு. ஏக்கா, அவ 2 பேரும் முத்த கொடுத்து விட்டாவே. ஏக்கா, ஆத்தாடி, என்னடி சொல்ற? என்ன சொல்ற? நெசமாத்த நீ பாத்தியா? உன் காமல கணக்கு ஒரு கன்றாவையும் தெரியாது. ஐயோ அக்கா, நான் நின்று பார்த்தேன்க்கா. அதை வேற நின்று பார்க்குறேன். என்னடி, 2 பேருக்குள்ள ஏதாவது இருக்குமா? ஏக்கா, இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஏக்கா. அப்புறம் என்ன? இந்தா சீக்கிரத்தில் கல்யாணத்தை முடிக்க வேண்டியதானே? அதை பற்றி பேச தான் என்ன இங்கே கூப்பிட்டியா? அதை வீட்டில் வச்சு பேசியிருக்கலாம்ல.
என்னக்கா விளையாடுறியா? அவளை போய் என் வீட்டுக்கு? ஆஹா ஏக்கா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லக்கா. ஏக்கா, என் குழந்தனுக்கு எப்படியெல்லாம் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் நான் கனவு கண்டிருக்கேன் தெரியுமா? அடி மீனாட்சி, என்னடி குறை? ஏன் இப்ப என்ன அவளை கல்யாணம் முடிச்சா? ஏக்கா, அவளுக்கு ஒன்றும் குறை இல்லக்கா. ஆனா இந்த உன் நாத்தனாரையும் உன் நாத்தனா புருஷனையும் யோசிக்கணும் இல்லையா? ஆமா, அவியல உன் வீட்டுல வந்து உன் கூட வாழ போறவ. இல்ல இல்ல இல்ல, இந்த டக்ளஸ் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு ஆகாது. அவன் உன் குடும்பத்துல செய்யறது போதாதா? அவ தங்கச்சி அவனால பாதி இருக்க மாட்டாளா என்ன? எனக்கு அந்த வீட்டு குடும்பமும் வேணாம், ஒட்டும் உறவும் வேணாம். எக்கா சாமி, ஏதோ நாங்க கௌரவமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த சிரிக்கையை கொண்டு வந்து வச்சு எங்கேயும் என் குடும்பத்தை நடுத்தெருவில் சந்திச்சிக்க வச்சுட்டானா நான் என்ன பண்றது? என் குழந்தை நான் எப்படி வளர்த்துட்டு வரேன்னு உனக்கு தெரியும்ல? ஏக்கா, உன் காலில் விழுந்து கேட்கறேங்க்கா. அன்னைக்கு வீட்டுக்கு ஒருத்தர் மாமாவோட ஃப்ரெண்டுன்னு வந்தார்ல ஜிந்தரு, அவே தங்கச்சிக்கு கூட இந்த மாதிரி ஊர்ல மாப்பிள்ளை தேடுறேன்னு சொல்லிட்டு இருந்தவள. நான் கூட மாமா கிட்ட நம்ம சுப்பிரமணிக்கு கல்யாணம் முடிக்கலாம்னு பேசினேனே. அதை என்னன்னு பார்த்து சட்டப்பட்டுன்னு பேசி முடிக்க சொல்ல. அவனி மாசத்துல கல்யாணம் பண்ற மாதிரி ஏதாவது பாருக்கா. ஏண்டி, இவ 2 பேரும் லவ் பண்றவனு தெரிஞ்சு எப்படிடி சுப்பு இதுக்கெல்லாம் ஒத்துக்கோனா? ஏக்கா, சுப்பு நான் எப்படியாவது ஒத்துக்க வச்சுக்கிறேங்க்கா. எனக்கு ஆனா அந்த மீனாட்சி வீட்டு குடும்பம் வேணாம். ஏக்கா, அவ மட்டும் இந்த வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு வந்தா நீயும் நானும் நிம்மதியா வாழ முடியும்னு நினைக்கிறேன். நம்ம இப்ப இருக்கிற மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்க்கா. நம்ம உறவு என்னைக்கும் கெட்டு போக கூடாது. ஏக்கா ஏக்கா, இப்ப என் குடும்பமே உன் கையில தான் இருக்கு. நீ என்னன்னு பார்த்து முடிவு பண்ணு. உன் கையை காலை கூட நினைச்சு கேட்கறேங்க்கா. என் வாழ்க்கையும் உன்கிட்ட தான் கை இருக்கு. என் குடும்பத்தை நீ தான் எப்படியாவது நிலைநாட்டணும். என் குழந்தை ஒரு விவரம் கட்டவன். அவனை கொண்டு அந்த குடும்பத்துல விடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அவனுக்கு எது செஞ்சாலும் நல்லதா செய்யணும்னு ஆசைப்படுறது தப்பாக்கா? தப்பு இல்லதான். ஆனாலும் அவங்க 2 பேரும் விருப்பத்தோட இருக்கிறாங்க. அதுவும் சின்ன சிறுசுவ என்ன தெரியும்? நாளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா இந்த உன் நாத்தனாகரி உன்னையே கேட்க மாட்டாளா? இப்படி தூரம் நடந்திருக்கு, இதெல்லாம் உனக்கு எதுவும் தெரியாதானே? அவங்க உன்னைய 4 வார்த்தை பேச மாட்டாங்களா? ஏக்கா, இது உனக்கும் தாக்கா பாதிப்பு. ஏக்கா, சட்டப்பட்டு மாமா கிட்ட பேசி இந்த கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிடலாம். ஏக்கா, யாருக்கும் தெரியாம காது வச்ச மாதிரி செஞ்சு முடிச்சிடலாம். ஏக்கா, கல்யாணத்தை பண்ணிட்டு அவன் என்ன வாழ மாட்டானா சொல்ல போறான்? கல்யாணத்தை முடிச்சு எங்கேயாவது வெளியூர் பக்கம் அனுப்பி வச்சுட்டா அப்புறம் அந்த பிள்ளையும் வேற யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடும். நம்மளாம் என்ன அந்த காலத்துல இந்த மாப்பிள்ளைய பார்த்து பேசி விருப்பத்தோடய கல்யாணம் கட்டிக்கிட்டோம். ஏக்கா, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுக்கா. சரிடி அழாத. ஏக்கா, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கா. என்னடி சத்தியம் பண்ணணும்? சுப்பிரமணிக்கு நல்ல இடமா பார்த்து நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி முடிப்போன்னு சத்தியம் பண்ணி கொடுக்கா. இதுக்கெல்லாம் சத்தியம் எதுக்கு? நீ தான் இம்புட்டு தூரம் யோசிச்சு சொல்றல. யவசந்தி, 2 பேருக்கிட்டையும் நான் வேணா ஒரு மாதிரி பேசி பார்க்கவா? ஏக்கா, பேசினாலாம் புரிஞ்சுக்கிற நிலைமையிலேயே அவையே இருப்பாவ. வேணாக்கா, எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா வேற மாதிரி ஆயிடும்க்கா. நீ போய் அப்ப அவையில கேட்க போய் இந்த அக்கா மாமாவுக்குலாம் தெரியும் நீ நம்ம என்ன வேணா பண்ணலான்னு ஏதாவது முடிவு எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான், என் குடும்பமானமே போயிடும். இப்ப நீதான் எங்களுக்கு கடவுள் மாதிரி இருந்து எங்களுக்கு கை கொடுக்கணும். உன்னையும் மாமாவிதான் நாங்க நம்பி இருக்கோம்க்கா. சரிடி, சரி விடு, பாத்துக்கலாம். வந்து ரொம்ப நேரமாவது, வா வேற வீட்டுக்கு போவோம். அழுதுகிட்டே இருக்காத, மூஞ்சத்தோட. இந்த வீடு தானே அடையலன்னு சொன்னா, ஆளை காணோம். முருகா, டேய், வீட்டுல யாரும் இருக்கீங்களா? முருகா, என்ன நம்மளை வர சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டானா? இந்த கிறுக்கு வய எப்பவும் அப்படித்தான், சொல்றது ஒன்னா இருக்கும் செய்யறது ஒன்னா இருக்கும். அவனை நம்பி வந்ததுக்கு ஐயோ அவ்வளவுதான். நான் இன்னைக்கு ரசு வேலைக்கு கூப்பிட்டு போறேன்னு சொன்னான். ஆனா இப்ப வந்து பார்த்தா ஆளையும் காணும் தேலையும் காணும். லே முருகா, வீடு எதுவும் மாறி வந்துட்டனா? ஆளை காணும். லேய், சுருட்ட பிடிக்காரா முருகா? ஏண்டா, எங்கடா போன? என்னைய வர சொல்லிட்டு எங்க போய் சுத்திட்டு வரேன்? பக்கத்துல இருந்தேன். நான் என் பொண்டாட்டி காட்டுக்கு விரவு வெட்ட போனா ரொம்ப நேரம் ஆளை காணும். அதான் இருக்கால போய் சேர்ந்துட்டான்னு பார்க்க போனேன். இல்லை, நீ இன்னமும் திருந்தலையாடா? என்ன சொல்ல? ஏண்டா, வேலைக்கு வாடான்னு கூப்பிட்டா என்னடா? என்னம்மா மாப்பிள்ளை பார்க்க போற பேரு வெளியே சொல்லிப்பா வந்திருக்கேன். மூட்டை தூக்குற வேலைக்கு போட்டுட்டு வர துணியடா இது. பெரிய மிராசுதாரனா சென்னையில வாங்கிட்ட என்ன வெறும் பட்டு சட்டையும் பட்டு வெட்டியுமா தான் இருக்கும். ஏன்டா நீ வேற இருக்கிறத போட்டுட்டு வர முடியும்? சரி சாப்பிட்டியா இல்லையா? வா முன்னாடி பழையது வச்சிருப்பா, சாப்பிட்டுட்டு போலாம். இல்லடா, காலையில சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். அதானே, நீயாவது என் வீட்டுல சாப்பிடுறதாவது. சரிடா, பாத்துக்கிறேன். இல்லை, என்னடா நீ எப்ப பாரு இப்படியே பேசிக்கிட்டு. சரி, என்ன இப்ப வேலைக்கு போறதா இல்லையா? இல்ல போலாம்டா. காலையில 7 மணிக்கே போய் அங்க என்னத்த பண்றது? 9-10 மணி அவன் வேலைக்கு போவேன். 9-10 மணி ஆகுமா? சரிடா, அதுக்கே நீ இவ்வளவு நேரமா வர சொன்ன? வேலைக்கு போறதுக்கு முன்னாடி போய் முதலாளியை பார்க்க வேணாமா? ஆமா, நீ தான் இடப்படல நிறைய வச்சிருத்திய. என்ன ஆச்சு திடீர்னு? வேலை இருந்தா பார்த்து சொல்லுடா, வேலைக்கு போகணும்னு என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு நிக்கிறேன். ஏண்டா, சொந்தமா நிலத்தை வச்சுக்கிட்டே நீனு என்கிட்ட வந்து வேலை வாங்கி கொடுத்து கேட்கற பத்துக்க. என்னைய பார்த்து நீ எதுவும் கிண்டல் பண்றியா? இல்லை, எங்கடா நிலம்பல இருக்கு, இருந்தது எல்லாம் போயிடுச்சுடா. என்னடா பண்ண? என்ன பண்ண? இருந்ததெல்லாம் போயிடுச்சுக்கிற. அப்பதான் 40 ஏக்கர் கிட்ட வச்சிருந்தாரு. ஆமா, வச்சிருந்தாரு அப்பாரு. அவரு இருக்கும் பொழுதே எல்லாத்தையும் ஆளுக்கு பாதி விதியை எழுதி கொடுத்துட்டாரு. இப்போ தான் நான் ஒரு 2-3 காணி தான் வச்சிருந்தேன். அதையும் அப்புறம் என் தம்பி பொண்டாட்டிக்கு உடம்புக்கு முடியலன்னு அதையெல்லாம் வித்து தான் மருந்து செலவு பார்த்தோம். என்னது, தம்பி பொண்டாட்டிக்கு உடம்புக்கு முடியலன்னு எல்லாத்தையும் வித்து போட்டியா? மடப்பாயில என்னடா நீ? பாருங்க, என்ன பண்றது? அப்புறம் தம்பி கஷ்டப்படுறான் இல்லையா?
நம்ம கண்ணுக்கு முன்னாடி அவன் கஷ்டப்பட்டதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? இன்னமும் நீ திருந்தலடா. ஐயோ ஐயோ, அவன் எப்படி இருக்கான், நீ ஏன்டா அப்படிலாம் இருக்க? நீ மட்டும் என்ன, அப்ப எப்படி இருந்தே அப்படியே தானே இன்னமும் இருக்க. என்னமா நீயும் மாறிட்ட மாதிரி பேசுற? நம்மள உலகமே தலைகீழ மாறினாலும் நம்ம மாற மாட்டோம்டா. சரி வா வா, நேரமா போய் முதலாளியை பார்த்தாதான் இந்த வேலை கிடைக்கும். வேலைக்கு போலாம் வா. ஏன்டா முதல்ல பாக்குறோம்னு சட்டக்கிட்ட போடாம அப்படியே டவுசர் கிழிஞ்ச பணியனோட போறேன்? இலை, என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு கிழிஞ்ச படிக்கணும், இந்த டவுசர் தான்டா. என்னடா சொல்ற? அப்புறம் நான் இருக்கிறத வச்சுதான் வாழ முடியும். வா வா. ஏன்டா தினந்தோறும் வேலைக்கு தானே போற? புதுசா ஒரு பணியன் எடுத்து போட்டேன்னா இதுல என்ன எல்லா இடமும் கிழிஞ்சு போய் ஒட்டு போட்டு நிக்குது? நீ சொல்றதுக்காக புது புது பணி நான் எடுத்து போட்டுக்கிட்டு நின்னா நம்ம என் பொண்டாட்டியும் புள்ளையும் பட்டினியா தான் கிடக்கும். வாடா, மானத்தை மறிக்கதான் துணி. வா, இப்ப என் மானம் மறந்துதான் இருக்கு, இது போதும் எனக்கு. வா. ஏலே, அதுக்காக இப்படியா? ஏன்டா 4 பேர் நம்மள மதிக்கணும்னா நல்ல துணிமணி போட்டாதான்டா மதிப்பாங்க. 4 பேர் மதிக்கணுன்றதுக்காக என்ன மூட்டை தூக்குற வேலைக்கு தினமும் என்ன கோட்டும் ஜூட்டும் அப்புறம் கண்ணாடியும் ஜூமா போட்டுக்கிட்டு போவாங்க? வாடா. வேலைக்கு போறியா? இலை இலை, எங்க இருந்துடா வந்த? உங்க அம்மா கூட தானே உன்னை விட்டுட்டு வந்த, இப்ப எதுக்கு இங்க வந்த? ஏலே, யாருடா இது? ஓ மவனா? ஆமாடா, நான் பத்த மவன் தான். எப்படி அப்படியே முட்டை கண்ணு என்னைய மாதிரி திருட்ட முடிய முடிச்சுக்கிட்டு இருக்கா பத்தியா? பிள்ளை என்னடா தவந்து வாரான்? காலுக்கு என்னாச்சு? பிறப்புல அவனுக்கு ஒத்த கால வளர்ச்சி இல்லாத போயிடுச்சு, அதனால சரியா நடக்க முடியாது. என்னடா சொல்ற? ஆஸ்பத்திரிக்கு எங்கேயும் கூட்டிட்டு போய் காமிச்சியா? ஆமா, ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் காமிக்கிற அளவுக்கு எங்கடா என்கிட்ட பணம் இருக்கு? ஏன்டா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியாவது எங்கேயாவது கூட்டு போய் காமிச்சா என்னடா? தினந்தோறும் வேலைக்கு போயிட்டு வந்து ராத்திரிக்கு படுத்து தூங்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு. இவனை எங்க இருந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறது? ஒரு நாள் வேலை கட்டு போனாலும் வீட்டுல அப்புறம் சோறாக்காம கடக்க விட்டுட்டேன். உங்க வீட்டுக்காரங்க அவங்க எங்கடா? அவங்கள கூப்பிட்டுட்டு போக சொல்லலாம்ல? ஏய், அவ கொஞ்சம் புத்தி சாதனை இல்லாதவடா. என்னடா சொல்ற? ஆமா, இந்த மாதிரி பொம்பளை குரலா இருக்கிற என்னையெல்லாம் யாரு கல்யாணம் பண்ணிப்பா? உனக்கு என்னடா சும்மா இந்த மாதிரி பேசு? பைத்தியக்காரா. தம்பி, உன் பேர் என்னப்பா? ராசகுட்டி. முருகா. என்ன மலைச்சு மலைச்சு பாக்குற? பேர் இங்க கேட்ட மாதிரி இருக்கோ? உனக்கு இருக்கு பையில. நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்க, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா ஏதோ என்னால முடிஞ்ச உதவி செஞ்சிருப்பேன். வீடு வாசம் எப்படி கிடக்கு, நீ இப்படி இருக்க. இப்ப என்னால ஒன்றும் பண்ண முடியாத நேரத்துல உன்னைய வந்து நான் பார்த்து உதவி செய்யன்னு கேட்டு உன்னைய கஷ்டப்படுத்துறேடா. இதுல என்ன இருக்கு? எப்ப யாருப்பா இவரு? இல்லை, இவன் பிரெண்டுடா. உனக்கு பிரெண்ட் இருக்கான் பாரு, அவன் மாதிரி சின்ன வயசுல இவன் என்னோட பிரெண்டு. பள்ளிக்கூடம் படிக்கும்போது பொம்பளை குரல்ல பேசுறேன்னு என்னை யாரும் சேர்த்துக்க மாட்டவ. என்கிட்ட பேசுற ஒரே ஆளு இவன் மட்டும்தான். எப்ப இவர் பேரு தானே எனக்கு வச்சிருக்க? உங்க பேரு ராசுகுட்டியா? ஆமாய்யா, என் பேரு ராசுகுட்டி தான். இல்லை, வேலைக்கு போக நேரம் போதுடா. வாடா வாடா வாடா. உனக்கு மட்டும் எப்படித்தான் எதுக்கு எடுத்தாலும் அழு ஒருமே தெரியல. பைத்தியக்காரா. இருக்கு பையில, நீ திருந்தவே இல்லடா. சரி வா, இப்ப வரப்போறியா இல்லையா? ராசு, போயிட்டு வரப்பா. மாமா உன்னை அப்புறமா வந்து பாக்குறேன். சரிங்க மாமா. என்னடா அப்படியே பாத்துக்கிட்டு நிக்கிற? வாடா போலாம். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. எப்படிடா இவ்வளோ இவ்வளோ இதுவா இருக்க? எனக்கு ஒரு நாளைக்கு வேலைக்கு போகலன்னா கூட என்னவோ இடியே என் தலையில விழுந்த மாதிரியும், என்னமோ உலகத்திலேயே நான் மட்டும்தான் கஷ்டப்படுற மாதிரியும், எல்லா பிரச்சனையும் என்னை சுத்தி தான் இருக்கிற மாதிரியும் நினைச்சுக்கிட்டு அந்த நாளை எப்படி கடத்துறதுன்னு தெரியாம ரொம்ப சிரமப்படுவேன். ஆனா இப்போ உன்னைய பார்க்கும் பொழுது பிரச்சனை நம்ம வாழ்க்கையில மட்டும் இல்ல, நம்மளை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு வந்திருக்கிறதுலாம் ஒரு கஷ்டமே இல்லைன்னு தோணுதுடா. ஏய், கஷ்டம்னு நினைச்சதா கஷ்டம். எல்லாத்தையும் இஷ்டப்பட்டு பாரு, கஷ்டமெல்லாம் சும்மா துஷ்டமா போயிடும்டா. நல்லா பேசுறடா, நீ நல்லா பேச கத்துக்கிட்ட. ஐயோ வாடா, எனக்கு என் மூஞ்சுக்கு முன்னாடி புகழ்ந்தா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியல. வா வா வா. ஐயோ, கிறுக்கு வயல கிறுக்கு வயல. சரி வா போலாம். இந்த வாசலுக்கு வந்துட்டேன்னு சொன்னாரு, இன்னும் ஆளை காணோம். எங்க? ஒருவேளை வீட்டை சுத்தி பாக்குறாங்களோ? அண்ணா எங்கண்ணே? ஆளை காணோம். அந்தா வந்துகிட்டே இருக்காரு. என்ன ஒரு நின்னு வீட்டை மலைச்சு மலைச்சு பாக்குறாரு. அந்த காலத்து வீடு இல்லையா, அப்புறம் அப்படித்தான் பாப்பாங்க. மிராச, உள்ள வாங்க. டக்கு, நீ சொல்லும்போது கூட நான் நம்பல. ஆனா இந்த காலத்துலயும் இப்படி ஒரு வீடை பாக்குறது ரொம்ப ஆச்சரியம்பா. என்ன ஒரு அழகா கட்டியிருக்காங்க. அப்பா, இந்த மாதிரி ஒரு வீட்டெல்லாம் வாழ்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அப்புறம் என்ன, அதான் உங்களுக்கு யோகம் வந்துருச்சுல இந்த வீட்டுல வாழ்றதுக்கு. இன்னும் என்ன இருக்கு? வணக்கங்க. சாருக்கு எடுத்து போடு. வர 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 இரு. வேணாம் அதெல்லாம் வேணாம். வந்தாச்சு, வீட்டை பார்த்தாச்சு. அப்புறம் எவ்வளவு என்னன்னு நீதான் பேசி முடிக்கணும். இந்த வீட்டுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போறாது போலியே. எனக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கே வேணாலும் வீட்டை என் பேர்ல மாத்திட்டு நான் தயாரா இருக்கேன். என்ன வேலை ஏதுன்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் முடிச்சிடலாம். எதுவா இருந்தாலும் தங்கச்சிக்கிட்டையும் மச்சாங்கிட்டையும் கலந்து பேசிட்டு தான் சொல்லணும். மச்சான் இப்ப கொஞ்சம் வெளியில போயிருக்காரு, வரட்டுமே. நான் பேசிட்டு என்னன்னு முடிவு பண்றேன். என்னமா சொல்றேன்? நான் சொல்றது சரிதானே? சரிதான். வரட்டும். அப்புறம் சரி, நான் கிளம்பட்டுமா? சரி, நான் பார்த்து பேசிட்டு அப்புறம் உங்களுக்கு தகவல் சொல்றேன். என்ன நல்லபடியா வீட்டை முடிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் பாத்துக்கலாம். நான் தான் சொல்லிட்டேன், இந்த வீட்டுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போறாதுன்னு. அப்புறம் என்ன, எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே இதான்.
உள்ளதை உள்ளபடி சொல்றவிய உங்களுக்கு இருக்கிற படத்துக்கு நீங்க அடுக்குமாடி கட்டி 11வது மாடியில இந்த வானத்தை பராக்கு பார்த்துக்கிட்டு வரணும். ஆனா நீங்க அப்படி ஒரு ஓட்ட வீடு குடிசை வீடு இருக்கணும்னு கேக்குறீங்க. என்னதான் அடுக்குமாடி கட்டி 11வது மாடியில இருந்து காத்து வாங்கினாலும் இந்த ஓலை வீட்டுல வர சதவீதம் கிடைக்குமா? இந்த மாதிரி ஊருக்குள்ள முக்கியமான 4 இடத்த வாங்கி போட்டதான் 4 பேர் நம்மள பெரிய ஆளா மதிப்பாங்கயா. அது என்னமோ உண்மைதான் நீங்க சொல்றது. சரி பரவாயில்ல, கிளம்பட்டுமா? வரமா? ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. என்ன திடீர்னு வீட்டை விற்கணும்னு யோசனை? ஏன் எல்லாம் ஒரு காரணமா தான். வீட்டை வித்துட்டு என்ன பண்ண போற? இந்த வீட்டை பத்தி எதுவும் இழுத்தாதான் வீடு யாருக்கு சொந்தம்னு தெரிய வரும். அதனாலதான் வீடு விக்கிற மாதிரி ஒரு பால் ஷாப்பை காட்டியிருக்கேன், பாக்கும். இந்த வீட்டு பத்திரம் உன் புருஷனுக்கு தானே சேரணும், அப்புறம் என்ன? அதான் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. இவரை வெளிநாட்டுக்கு அனுப்புன்னு சொன்னா அதுக்கும் அவங்க அண்ணனுக்கு மூக்கால தண்ணி வருது. பிறவு நான் என்ன செய்யறதா? காலத்துக்கும் நானும் என் புருஷனும் அவங்க காலடியிலேயே கடந்து சாவணும்னு நினைக்கிறாங்களா? நானும் 1 ரூபாய் 2 ரூபாய் சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும்னு அவங்களுக்கு எண்ணமே இல்லை. எல்லாத்தையும் அவங்களே வாரிக்கிட்டு அவங்களே ஆண்டு அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. அவங்க கெட்ட எண்ணத்துக்குலாம் ஒன்றும் இல்லாத அழிஞ்சுதான் நிற்பாங்க பாரு. சரி வீடு என்னத்துக்கு இப்ப? சரி இப்ப வீடு விற்கிற விஷயம் இந்த மூத்தருக்கும் அவிய பொண்டாட்டிக்கும் தெரியுமா? ராசாத்திக்கு ராசுக்கும் நேத்தி தான் அந்த ராசாத்திக்கிட்ட பேசியிருக்கேன். இந்த மாதிரி வீட்டில் நாங்கள் மட்டும்தான் இருக்க போகிறோம், தனியாக இருக்கணும், வேணும்னா நீங்கள் வீட்டை விட்டு காலி பண்ணி போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன சொன்னாவ அதுக்கு? பதில் எதுவும் சொல்லலையே. அப்புறம் பதில் சொல்லலங்கிற? எனக்கு வீடு பார்க்க ஆள் வர சொல்லியிருக்கேன். இந்தாரு 1 கோடி கேட்டாலும் இந்த வீட்டுக்காக தருவாங்க. என்ன 1 கோடியா? இந்த வீட்டை 1 கோடிக்கு விற்கலாம். 1 கோடியா?